இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நானும் திரும்ப திரும்ப இந்த குடும்பத்தில் அவனை எப்படியாவது சேர்த்தணும்னு பார்க்குறேன். அவன் விலகியோடவே பார்த்துட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதோ என்னாலதான் எல்லா தப்பும் நடக்குதோங்கிற மாதிரி. என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன பண்ண? நம்ம கடை ஆரம்பிச்சோம்ல, அதை நம்ம தனியா ஆரம்பிச்சிட கூடாது வீரா. இந்த கடையோட பொறுப்பை மொத்தத்தையும் அவன் கையில கொடுத்துட்டு அவனை முன்னாடி வச்சு நடத்திருக்கணும். தனியா பண்ணது தப்பு, பெரிய தப்பு பண்ணிட்டேன். மாறா, நீ என்னடா கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்க? அப்படிலாம் எதுவும் கிடையாதுடா. நீயும் சரி நானும் சரி என்னைக்குமே மாமாவை வேற ஆளா பார்த்ததே கிடையாது. அவர் ஏதோ குழப்பத்துல இருக்காரு. அதனால அவரோட குழப்பம் எப்ப தீர போகுது, அவர் எப்ப மாற போறாருன்னு தான் எனக்கும் தெரியல. போற போக்க பார்த்தா பயமா இருக்கு. எங்க அண்ணனை இழந்துருவணும்னு தோணுது. டேய் டேய், அப்படிலாம் எதுவும் இருக்காதுடா. என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்பெல்லாம் தினமும் குடிக்கிறான். பார்ல இருந்து போன் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. குடிக்கிறதெல்லாம் அவன் இயல்பே கிடையாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் பர்த்டே அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு நாள் குடிப்பான், அவ்வளவுதான். அதுவும் அவ்வளோ பயத்தோட குடிப்பான். இப்ப என்னடான்னா நேத்து நானும் கார்த்தியும் அவனை சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஒரு படி கூட இறங்கி வர மாட்டேங்கிறான். அவன் யோசிக்கிறது தான் சரி. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. இது நம்ம வீடு தானா? நம்ம குடும்பம் தான் இப்படி திக்கு திசை இல்லாம நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்னாலே என்ன நம்ப முடியல. இங்க பாரா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாம தான் நம்பிக்கையோட இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணணும்டா. மாமா எவ்வளவு வெறுத்தாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, ஆனா இந்த குடும்பத்து மேல அவருக்கு இருக்கிற அன்பு அவர் மனசுல எப்பவுமே இருக்கும்டா. எப்படியாவது அவர்கிட்ட பேசி அவரை வெளியில கொண்டு வந்துட்டாலே இது எல்லாமே சரியாயிடும் மாறா. நம்பிக்கையா பாத்துக்கலாம்.